ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். நம்ம 1.5 மாதமாக கார்டன் வீடியோவே நம்ம போடுறதே கிடையாது. டெரஸ் கார்டன் எப்படி இருக்குதுன்னு நான் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தேன், எல்லாமே செழிப்பாக இருந்தது. நம்ம வீட்டு மாடியில் குடியிருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன், ஒரு 1 to 1 நாள் தண்ணி விடுங்க அப்படின்ட்டு. பாதி நாள் அவங்க விட்டாங்க, பாதி நாள் மழை பெஞ்சு நல்லா செழிப்பாக வந்திருந்தது. இந்த செழிப்பாக வந்தனால பார்த்திங்கன்னா எல்லாமே களைச்செடியும், போகும்போது கீரை இருந்தது, கீரைலாம் பூ விட்டுருந்தது, அதெல்லாம் விதைக்கு ரெடியாகி போச்சு. பார்த்திங்கன்னா அரைக்கீரை விதை, சிறுகீரை விதை, சிகப்பு கீரை விதை எல்லாமே விதை வச்சுருந்தது. சரி, அதை பிடுங்கி காய வச்சு திரும்ப போட்டு விடலாம், இந்த மழைக்கு நல்லா செழிப்பாக வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேகரிக்கலான்னு இன்றைக்கி களம் இறங்கியாச்சு. நான் ஊருக்கு போயிட்டு பார்க்கும்போது பாதி நிறைய செடி செத்து போயிருந்தது. ரோஸ் செடி, அப்புறம் பார்த்திங்கன்னா மரிக்கொழுந்து, ரோஸ்மேரி, அந்த மாதிரி குட்டி குட்டியாக இந்த பிளான்ட் எல்லாம் போயிடுச்சு. நம்ம அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை, நர்சரியில் போய் வாங்கி வச்சுக்கலாம். இந்த ரோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா உரம் இல்லாமல் ஏகப்பட்ட பூ பூத்துருக்குது, காஞ்சி அந்த செடியிலேயே இருக்குது. அதெல்லாம் நம்ம இனிமேல் தான் பறித்து போடணும். பாருங்கள், ஒரு செடியில் 100 பூ கிட்ட இருக்குது. சாவி எங்கே வச்சுட்டேன்னா இந்த அங்கே இருக்கும் பாரு. சாவி ஏகப்பட்ட கீரை விதை நமக்கு கிடச்சிருக்கு. மாடி தோட்டத்தில் இல்லாமல் கீழேயும் தூவி விடலான் இருக்கேன். ஏன்னா மழைக்கு நல்லா செழிப்பாகவே வரும். இப்போ தான் சொன்னேனே, முத்தி போயிருக்கு பாருங்கள். இதை போட்டால் உடனே டக்குன்னு துளிர் வச்சு வந்துடும். ஒரு 10 நாளில் துளிர் வந்துடும். 1 மாதத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏகப்பட்ட களைச்செடிங்க. களைச்செடி கிட்டத்தட்ட ஒரு தொட்டியில் ஒரு முக்கியமான செடி வச்சோன்னா சைடு ஃபுல்லும் பார்த்திங்கன்னா ஒரு 10 செடி தேவையில்லாமல் முளைச்சிருக்குது. இதெல்லாம் இன்றைக்கி ஈவினிங்காக தான் க்ளீன் பண்ணணும். விதெல்லாம் எடுத்து சேகரிச்சுட்டு ஒரு சில வேலையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ணணும் களைச்செடியெல்லாம். அப்போ தான் இந்த செடி மெயினாக வச்ச செடிக்கெல்லாம் சத்து போகும். அது மட்டும் இல்லை, இந்த மழைக்கு நம்ம என்ன தான் உரம் கொடுத்தாலும் திரும்ப மழையில் அடிச்சுட்டு தான் போகும். அதனால் பார்த்துட்டு மழை இல்லாத டைமில் தான் உரம் கொடுக்கணும். நாட்டு கொத்தமல்லி வாங்கி வச்சுருந்தேங்க. ஊருக்கு போகும்போது அங்கே நாட்டு கொத்தமல்லி கிடச்சிது. இங்கே கிடைக்கிறது ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கடையில் வாங்குறது ஹைப்ரிடு. நான் 2 வாட்டி ஹைப்ரிட் போட்டு எனக்கு வரவே கிடையாது. இப்போ நாட்டு கொத்தமல்லி தான். போன வாட்டி நான் போன பழைய வீடியோலெல்லாம் பார்த்திங்கன்னா செழிப்பாக கொத்தமல்லி தலைன்னு பச்சை பச்சேன்னு இருக்கும். 3 தொட்டி போட்டிருந்தேன், 3 தொட்டிலையுமே வந்துருச்சு. அங்கே வாங்கின நாட்டு விதை தான். நாட்டு மல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக தான் இருக்கும். ஹைப்ரிட் மல்லி பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும். இந்த மல்லி போட்டால் உடனே வந்துடும். அந்த மல்லி போட்டாக்க ஒரு சில மல்லி வரும், ஒரு சில மல்லி வராது. இது அப்படி கிடையாது. இந்த நாட்டு மல்லி ரொம்ப குட்டியாக இருக்கும், ஆனால் பவர்ஃபுல்லாக உடனே துளுத்து வந்துடும். அது இந்த மழை காலத்துக்கு சொல்லவே வேண்டாம். சூப்பராக செழிப்பாக வருவாங்க. ஆனால் என்ன, இதுக்கு ஃபுல்லாக வெயில் இருக்கக்கூடாது. பாதி நிழல் பாதி வெயிலுங்கிற மாதிரி வைக்கணும். தண்ணியும் அதே மாதிரி தெளித்து தான் விடணும். இங்கே பாருங்கள், மண் கலவை இதுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். உரமும் மண்ணும் கலந்து நான் ரெடி பண்ணி வச்சதில் இதில் மல்லியை தூத்து விடலாம். பொடி பண்ணி 2 உடைக்கணும். முழுசாக போட்டாலும் வரும், முழுசாக போட்டு 1 தான் வரும். இதை 2 உடச்சி போட்டிங்கன்னா ஒரு விதையில் 2 செடியாக வரும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போது உடைக்காமல் ஒரு 10 மல்லி போட்டிங்கன்னா 10 செடி தான் வரும். இதை உடச்சி போட்டிங்கனாக்கா 20 மல்லிங்கிற மாதிரி 20 செடி வரும். அதனால் உடச்சி போட்டு நல்லா இந்த மாதிரி கையில் கசக்கி இப்படி போட்டிங்கனாக்கா தலைன்னு வந்துடும். இது மழை டைமில் ஸ்ட்ரெயிட்டாக மழை தண்ணி படுற மாதிரி வச்சிங்கனாக்கா துளிர் வரும்போதே என்ன ஆகும், அந்த மழை பட்டு எல்லாமே சாஞ்சு போயிடும் வேர். அதனால் என்ன பண்ணணும், மழை தண்ணி படாத அளவுக்கு நம்ம கையில் தெளித்து விடுற மாதிரி இருக்கணும் தண்ணி. மழை தண்ணி ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு படக்கூடாது. வெயிலும் அதே மாதிரி ஃபுல்லாக வெயில் இருக்கக்கூடாது, அரை வெயில் தான் இருக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு தொட்டி அதுலேருந்து கொஞ்சம் மிச்சமாக இருந்தது. சரி, இதில் ஒரு தொட்டியில் ஒன்று போட்டு வைப்போன்னு மருதாணி செடி மேலே இருக்குது. மருதாணி செடிக்கு கீழே இந்த விதையை போட்டு தூவி விட்டுருக்குறேன்.
இப்போ 1 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஹைப்ரிட் மல்லி விதை போட்டிருந்தேன், உங்களுக்கு வீடியோவில் போட்டிருப்பேன். அது வரவே இல்லைங்க, என்னன்னு தெரியல, அது வரல. அதனால தான் சரி இது ஹைப்ரிட் மல்லி ஒன்று வரும் ஒன்று வராதுன்னு சொல்லிட்டு தான் நாட்டு மல்லி அங்கே போயிட்டு 1 கிலோவாக வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டுக்காக இல்லை, அப்பப்போ இந்த மாதிரி விதைக்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ தூற்றி விட்டதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா நல்லா நைஸ் மண்ணை எடுத்து அப்படியே தூவின மாதிரி போட்டுறணும். இது ரொம்ப பள்ளத்துலேயும் போட்டிங்கனாக்கா மேலே எலும்பி வராது. அது வேர் விட்டு வரும்போது லேயர் வந்து மேல் லேயர் மண் கம்மியாக இருக்கணும். அந்த விதை மூடுற அளவுக்கு தான் இருக்கணும். அதே நேரம் தண்ணி ஊற்றுனாக்கா மேலே வந்துடக்கூடாது. தெளித்து தான் விடணும். இது ஒரு மாதத்துக்கு இதுக்கு வந்து தெளித்து தான் விடணும் தண்ணி. இல்லைன்னா ஸ்ப்ரேயர் எடுத்து நீங்கள் இதை அடிச்சுக்கோங்க, சூப்பராக வந்து வரும். இது முளைச்சது நான் ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள். இது பாருங்கள், பச்சிலை. இது வந்து திருநீற்றை பச்சிலை வந்து எதுக்குன்னாக்கா நிறைய காயத்துக்கு அடிப்பட்ட காயத்துக்கு போடுவாங்க. இது துளசி மாதிரி தான், மருத்துவ குணம், சளிக்கு சாப்பிடுவாங்க. இதில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சப்ஜா சீடுன்னு சொல்லிட்டு சர்பத்து ஜூஸ்லலாம் போட்டு கொடுப்பாங்கள்ல, அதுதான். நான் இதுலேருந்து தான் வருஷம் வருஷம் என்ன பண்ணுவேன், ஒரு தொட்டிலையோ எதுலேயோ போட்டு அதை கலெக்ட் பண்ணி வச்சுக்குவேன் இந்த மலைக்கு முன்னாடி. இதாம்மா வந்து வாங்கிப்போ. இது கலெக்ட் பண்ணேன்னா திட்டக்கட்ட எனக்கு போன வாட்டி 200 கிராம் கிடச்சிது. அதையே நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. அதுக்குள்ளேயும் பார்த்திங்களா இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா கிடைக்கும் போல் இருக்குது. நிறைய சீடு இருந்தது, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து பாருங்கள், வல்லாரை, நாட்டு வல்லாரம்பாங்களா, ஹைப்ரிட் கிடையாது, இது நாட்டு வல்லாரை. ஊருக்கு போயிட்டு வந்து இது பெட்டியை நகட்டினா பாம்பு ஓடிச்சு. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இது என்ன பெட்டிக்குள்ளே பாம்பு வருதே, இது மண்ணில் இருந்ததுனாக்கா ஒரு பூச்சி போட்டு போய் அடையாதுன்னு சொல்லிட்டு தொட்டியில் இருக்கிறத கீழே கமுத்தி அதை அப்படியே நிமித்தி வச்சிட்டோம். ஏன்னா வேர் போயிருக்கு பார்த்திங்களா, அதை நல்லா கரெக்டாக சூப்பராக நிமித்த வந்தது. அதை வந்து அப்படியே நிமித்தி வச்சாச்சு. இதில் தண்ணி தெளித்தோம்னா சூப்பராக தளைஞ்சி வந்துடும். இதுதான் வந்து ஒரிஜினல் நாட்டு வல்லாரை. இன்னொன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, அது வல்லாரை கிடையாது. அதுவுமே நம்மக்கிட்ட இருக்குது. அது வல்லாரை கிடையாது, அது அழகுக்காக வைக்கிற செடின்னாங்க. டெரஸ் கார்டன், ஃப்ளோர் கார்டன்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாளைக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். ஓகே, பாய் மக்களே.